இப்போ இந்த ஃபிஃப்த் சாப்டர், அதாவது அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல், இதில் நியூமெரிக்கல் கொஸ்டின் 1. நேற்றையே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது சென்ற வீடியோவில் பார்க்கும்போது நம்ம அந்த ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட், ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஷேர் ஃபைனல் கால், இந்த அமௌண்ட்டு எல்லாமே எத்தனை என்ட்ரிஸ் போட்டு கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நான் நேரடியாகவே நியூமெரிக்கல் கொஸ்டின் வந்துடுறேன். இப்போ நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று, அனிஷ் லிமிடெட் issued 30,000 equity shares of ₹100 each. அதாவது அனிஷ் லிமிடெட் என்னுடைய லிமிடெட்னு வச்சுக்கோங்க, என்னுடைய கம்பெனி. எனக்கு 30,000 ஷேர்ஸ் தேவைப்படுது. ஒரு ஷேரோட விலை நான் 100 ரூபான்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன். இதில் அமௌண்ட்டு நான் ரெக்கவர் பண்ணுற அந்த 100 ரூபாயை உடனடியாக ரெக்கவர் பண்ணல. அதை எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் சொல்லி பார்க்கும்போது, அப்ளிகேஷனாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு எவ்வளோன்னா 30 ரூபா. அதுக்கு அடுத்தது அலாட்மெண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டுனா 50 ரூபா. அதுக்கு அடுத்தது 20 ரூபா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அப்போ ஃபர்ஸ்ட் கால் தனியாகவும் ஃபைனல் கால் தனியாகவும் நம்ம பார்த்தோம் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சேர்த்தே என்ட்ரிஸ் போட்டுடலாம். அப்போ நமக்கு 9th என்ட்ரிஸும் 10th என்ட்ரிஸும் வராது. 2 என்ட்ரிஸும் நமக்கு மிச்சமாகுது. இப்போ பொறுத்த வரைக்கும் அடுத்தது, ஆல் மணிஸ் வேர் டியூலி ரிசீவ்டு, ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஜேர்னல் ஆஃப் தி புக்ஸ். இதுதான் உங்களுக்கு வீடியோலையும் இந்த ஃபர்ஸ்ட் சம் காட்டியிருக்கான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நமக்கு 30,000 ஷேர்ஸ் தேவைப்படுது. இதை 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனாக எவ்வளோ அமௌண்ட்னா ₹30. அதுக்கு அடுத்தது அலாட்மெண்ட்டாக, அதுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோம்னா ₹50. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலை எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோம்னா 20 ரூபா. ஆக மொத்தம் எல்லாத்தையும் கூட்டி பாருங்களேன், ₹100 வந்திருக்கு. இப்போ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நேரடியாக பொறுத்த வரைக்கும் நம்ம சம்முக்கு போக போகிறோம். இப்போ ஷேர் அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரிஸ் சொல்லியிருக்கேன். அந்த 2 என்ட்ரிஸை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது உள்ள என்ட்ரிஸ் எல்லாம் ஒரு லாஜிக்காகவே நம்ம சம்ம போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதை நீங்கள் தரவு பண்ணி தான் ஆகணும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், அதாவது சைடில் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க பாருங்கள். 30,000 ஷேர்ஸுங்க. அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம்னா 30 ரூபான்னு சொல்லி ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் அமௌண்ட்டு மல்டிபிள் பண்ணும் போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 9 lakhs வருது. அப்போ 9 lakhs. ரெண்டாவது என்ட்ரிஸ், ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸில் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. இது ரெண்டாவது என்ட்ரிஸில் வரும்போது டெபிட்டில் வந்துடும். அதாவது என்ட்ரிஸை மறக்காமல் இருக்கிறதுக்காக இது ஒரு லாஜிக். அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸில் என்ன அமௌண்ட் போட்டிங்களோ அதே ரெண்டாவது என்ட்ரிஸுக்கு கொண்டு போட்டிங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 9 lakhs. இதுக்கு அடுத்தது மூணாவது என்ட்ரிஸ் 4வது என்ட்ரிஸ்ன்னு சொல்லி போட்டுக்காதீங்க, மனசில் பொறுத்த வரைக்கும் பதிய வச்சுக்கிங்க. 5வது என்ட்ரிஸ் 6வது என்ட்ரிஸ். 5வது என்ட்ரிஸ் 6வது என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு போடக்கூடியதுன்னா அலாட்மெண்ட்டுக்கு போடக்கூடியது. அதாவது 3, 4 நான் உங்களுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த நம்பரை அப்படியே ரிசர்வ்லேயே வைங்க, 3, 4. இதுக்கு அடுத்தது 5, 6 எதுக்கு உள்ளதுன்னா அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. அப்போ இதுக்கு என்ட்ரிஸ் போடும்போது ரெண்டாவது என்ட்ரிஸ் இங்கே 5ஆ மாறிடும். அதாவது 2 இங்கே 5ஆ மாறும். 5ஆ மாறும் போது எப்படின்னா 2ல பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் இருக்கும், 5ன்னு சொல்லி வரும்போது இது அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். எவ்வளோ, 30,000 into ₹50, 50 ரூபா. அப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 15 lakhs. அப்போ 15 lakhs. அப்போ 2 5ஆ மாறிடுச்சு. அடுத்தது 1 6ஆ மாறுது பாருங்களேன். 1ல பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் சொல்லி போட்டிருப்பீங்க. இங்கே 6ல் போடும் போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் போட்டுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 5, 6 அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொன்னேன், 5 - 4. 5னா 5வது என்ட்ரிஸில் உள்ள அமௌண்ட்டு. 5வது என்ட்ரிஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 15 lakhs போட்டாச்சு. மைனஸ் 4. 4வது என்ட்ரிஸ் எங்கேயாவது போட்டிருக்கோமா, கிடையாது. அப்போ நில். மைனஸ் பண்ணிங்கன்னா அதே 15 lakhs வருது. அப்போ இந்த சம்பளம் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5, 6 ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது 7, 8க்கு வரோம். நம்ம 2 இது இன்ஸ்டால்மெண்ட்டையும் சேர்த்து போட போகிறோம்.
அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரெண்டுமே சேர்த்து போடுற காரணத்தினால நம்ம 7 8லயே முடிச்சுக்கலாம். அப்ப 7வது என்ட்ரிஸ் 8வது என்ட்ரிஸ் போடும் போது 7 போடும் போது 5 பார்த்து அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் என்ற வார்த்தையை தூக்கி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதுக்கு அடுத்தது 8 வாரீங்க. 6 பார்த்து அப்படியே காப்பி பண்றீங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் வார்த்தையை தூக்கி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்ட்ரிஸை போட்டாச்சு. அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பண்ணும்போது 3 lakhs into ₹20 எவ்வளோ அமௌண்ட்னா 6 lakhs 6 lakhs. அதே இது 8வது என்ட்ரிஸ்லையும் 6 lakhs 6 lakhs. அப்போ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மிச்சமாகிறது வந்து 9வது என்ட்ரிஸ் 10வது என்ட்ரிஸ் நம்ம போடலை. காரணம் என்னன்னா அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 7 8லயே சேர்ந்தே வந்துடுச்சு. அப்போ இதில் நம்ம வந்து வெரி பிகினிங் காரணத்தினால ஒரு ஃபர்ஸ்ட் சம் போட்டு முடித்தோம். மொத்தம் எத்தனை என்ட்ரிஸ்னா 6 என்ட்ரிஸ்.